அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்க்கைக்கான ஒரு சிறிய படிப்பினை. ஒரு மான் காட்டில் மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தால் சிங்கம் அந்த மானை வேட்டையாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் பார்த்தால் வேடன் அந்த மானை குறிவைத்துக் கொண்டிருக்கிறான். மற்றொரு பக்கம் பார்த்தால் ஏரி ஓடிக்கொண்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் பார்த்தால் காட்டில் தீ பரவி கொண்டிருக்கிறது. அந்த மானுக்கு 4 திசையிலிருந்தும் ஆபத்து காத்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த மான் நினைத்தது, எப்படியோ நம்மை சாகடித்து விடுவார்கள், இருந்தாலும் சற்று நாம் பொறுமையாக இருப்போம் என்று அந்த மான் நினைத்தது. உடனே அல்லாஹ் அந்த நேரத்தில் தீயுடன் சேர்ந்த ஒரு மலையை வரவைத்தான். அந்த மலையின் காரணமாக அந்த காட்டு தீயும் அணைந்தது. அந்த வேடன் அந்த மானை குறிவைத்துக் கொண்டிருந்த அந்த வேடன் குறி தவறி சிங்கத்தை கொன்றது. அப்பொழுது அந்த மான் தப்பித்து ஓடி சென்றது. இதிலிருந்து நமக்கான படிப்பினை என்னவென்றால், மக்களாகிய நாம் எல்லா விஷயங்களிலும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய வேலைகளிலும் சரி அவசரம் என்று இருந்து கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் அனாது மினல்லாஹி வல் அஜலது மினஷ் ஷைத்தான். நிதானம் அல்லாஹ் புறத்திலிருந்து வருகிறது, அவசரம் ஷைத்தான் புறத்திலிருந்து வருகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய வாக்கியத்தை வல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.